காணொளியை பார்ப்பதற்கு கொர்க்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள். மனித வாழ்க்கையில் நகைச்சுவையோடு வாழ வேண்டும் என்பது தமிழுடைய பண்பாடு, கலாச்சாரம். இதை பறைசாற்றும் விதமாக தாங்கள் வாழ்ந்த கலைத்துறையைச் சார்ந்த கலைத்துறையில் தமிழ் கல் தச்சர்கள் கோமாளி என்ற ஒரு உருவத்தை நாம் எல்லா விழாக்களிலும் கொண்டாடுவோம். ஏனென்றால் மனித வாழ்க்கையில் நகைச்சுவையோடு வாழ வேண்டும் என்பது தமிழுடைய கொள்கை. அந்த வகையிலே கோமாளி என்ற ஒரு தோற்றத்தை நாம் உருவாக்கி வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கு சான்றுதான் இந்த கோமாளி கற்சிற்ப உருவம். நன்கு பாருங்கள். கற்சிற்பத்திலே அந்த கோமாளியுடைய உருவத்தை மர கதவுகளில் செதுக்குவது போல கல் தச்சருடைய சிறப்பை நன்கு பாருங்கள். கோமாளி என்பது நமக்கு, தமிழுக்கு, உலக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்றால், மகிழ்ச்சியோடு நாம் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது அந்த கோமாளி உருவம். ஆகவே இந்த கல் செய்யப்பட்ட தமிழ் கல் தச்சருக்கு நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதை எல்லாருக்கும் பகிருங்கள். மகிழ்ச்சியோடு வாழுங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள்.